सत्यज्ञानसुखस्वरूपममलं क्षीराब्धिमध्ये स्थितं योगारूढमतिप्रसन्नवदनं भूषासहस्रोज्ज्वलं त्रय्यक्षं चक्रपिनाकसापयकरान् बिभ्राणमर्कच्छविं छत्रीभूतपनीन्द्रमिन्दुधवलं लक्ष्मीनृसिंहं भजे यत्पदाम्बोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेः यं नमामि तम्. சபாயை நமஹ. நாம இன்று கீதார்த்த சங்கிரகத்தில் 3வது ஸ்லோகத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். ஏற்கனவே 2 ஸ்லோகம் பார்த்திருக்கிறோம். முதல் ஸ்லோகத்தில் சுவாமி ஆளவந்தார் அவதாரிகையை சாதித்தார். 2வது ஸ்லோகத்தினால பிரதம ஷட்கத்தினுடைய சங்கிரகத்தை தெரிவித்தார். அடியன் சென்ற ஸ்லோகத்திலேயே விஞ்ஞாபித்தேன். 2, 3, 4 இந்த 3 ஸ்லோகங்களிலும் ஷட்கார்த்தங்களை விவரிக்கின்றார். அதாவது 2வது ஸ்லோகத்தில் முதல் ஷட்கத்தையும் 3வது ஸ்லோகத்தில் 2வது ஷட்கத்தையும் 4வது ஸ்லோகத்தில் 3வது ஷட்கத்தை பற்றியும் சாரமாக எடுத்துரைக்கின்றார். இந்த இடத்துல சுவாமி ஆளவந்தார் மத்தியமே பகவத் தத்துவ யாதாத்மிய ஆவாப்தி சித்தையே ஞானகர்மாபிநிவர்த்திய பக்தியோகா பிரகீர்த்திதா. மத்தியமே இந்த 2வது ஷட்கத்தில் பகவத் தத்துவ பகவான் என்று சொல்லக்கூடியதான பிராமாணிக வஸ்துவினுடைய யாதாத்மிய அவாப்தி சித்தையே, யாதாத்மிய உண்மையான நிலையை அவாப்தி சித்தையே அனுபவிப்பதாகிய ஒரு பலனை பெறுவதற்காக ஞான கர்மாபிநிர்வர்த்தியா, ஞானயோக கர்மயோகங்களால் ஏற்படக்கூடியதான பக்தியோகா, பக்தி என்னும் யோகமானது பிரகீர்த்திதா இந்த மத்தியம ஷட்கத்திலே சிறந்ததாக சொல்லப்படுகின்றது அப்படின்னு இந்த இடத்துல 2வது ஸ்லோகத்தை இந்த இடத்துல தெரிவிக்கின்றார். இப்போ இந்த இடத்துல முதல் ஷட்கார்த்தத்தை தெரிவித்த பிறகு மத்தியம ஷட்கமானது மோட்சத்திற்கு சாட்சாத்தான உபாயத்தை தெரிவிக்கின்றது என்பதை சுவாமி ஆளவந்தார் இங்கே மிக அழகாக குறிப்பிடுகின்றார். போன ஸ்லோகத்தில் பூர்வ ஷட்கேன அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. அந்த பதத்தில் இருக்கக்கூடிய ஷட்க, அந்த சமாசத்தில் இருக்கக்கூடியதான ஷட்க அப்படின்ற பதத்தை மாத்திரம் சப்தமி விபக்தியில் இருப்பதாக கொண்டு இந்த இடத்துலையும் மத்தியமே ஷட்கே அப்படின்னு அர்த்தத்தில் சாதிக்கிறார். பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியதான பதமானது மத்தியம ஷட்கத்தில் பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் ஒரே காரணம் அப்படின்ற அர்த்தத்திலையும் தோஷங்கள் இல்லாத மங்கள குணங்கள் நிரம்ப பெற்றவன் அப்படின்ற விஷயத்திலையும் அந்த பகவத் சப்தமானது பரபிரம்ம விஷயத்தில் மட்டும்தான் பொருந்தும்,
மற்றவர்களுடைய விஷயத்துல பொருந்தாது என்பதையும், தத்குணலேஷ யோகாத்து ஔபச்சாரிகா அப்படின்ற ஒரு அர்த்தத்திலையும் இந்த இடத்துல இந்த பகவத் சப்தமானது பிரயோகிக்கப்படுகிறது. இதை விஷ்ணு புராணாதி கிரந்தங்கள்லையும் நாம் பார்க்கலாம். இதற்கு பிரமாண ஸ்லோகங்களும் இருக்கு. பல இடங்களில் பிரமாணங்கள் எடுத்திருக்கிறார்கள். ஞானசக்தி பலைஸ்வரிய வீரிய தேஜாம் சசேஷதா ஷாட்குண்யாத் வாசுதேவா பரைதி பகவான் அப்படின்ற அர்த்தத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இந்த பகவத் சப்தமானது சாட்சாத்து பகவான் விஷயத்தில் மட்டும்தான் முக்கியமாக பொருந்தும். மற்ற பகவான் வால்மீகின்னு சொல்கிறோம், பகவான் வியாசகான்னு சொல்கிறோம், அவர்களிடத்தெல்லாம் இது அமுக்கியம் அப்படின்னு தெரிவிக்கப்படுறது. இந்த பிரம்மசப்தமானது எம்பெருமானையே முக்கியமாக சொல்லும் பகவத் சப்தம் போலே அப்படின்னும் சில இடங்களில் காண்பித்திருக்கிறார்கள். ஸ்ரீபாஷ்யக்காரர் ஆரம்பத்திலேயே பகவத் சப்தவத்து அப்படின்னும் சாதிக்கின்றார். அது மட்டும் இல்லை, பகவத் பக்தி செய்யக்கூடியவர்களுக்கு பாகவதர்கள் அப்படின்னு பெயர். அப்போது பகவானே பக்திக்கு விஷயமாக இருப்பவன் அப்படின்னு தெரியறது. இல்லை, பகவானாகிற தத்துவத்தை பகவத் தத்துவம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல தத்துவம் என்பதற்கு பரம பிராமாணிக்கம் என்பதாக பொருள். யாதாத்மிய அவாப்தி சித்தையே அப்படின்னு இருக்கு. இதை கீதையில் பெருமாள் தத்வேன பிரவேஷ்டும் அப்படின்னு சாதிக்கிறார். அந்த வாக்கியத்தை இங்கு ஆள வந்தார். யாதாத்மிய அவாப்தி சித்தையே, பகவானாகிற தத்துவத்தை உண்மையாக அடையும் பொருட்டு, அந்த பரபிரம்மத்தினுடைய சொரூபத்தை நன்றாக அறிந்து அவனை அடைந்து பரிபூர்ண பிரம்மானுபவத்தை நாம் பெற முயற்சிக்க வேண்டும். அதுதான் யாதாத்மிய அவாப்தி சித்தையே. இதனால ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப என்பதெல்லாம் மத்தியம ஷட்கத்திலே சப்தமாத்தியாயத்திலே சொல்லப்படுகின்ற ஸ்லோகமானது இந்த இடத்திலே காட்டப்படுகின்றது. ஞானீத் ஆத்மைவ மே மதம். அது மட்டும் இல்லை, வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா என்பதெல்லாம் பகவான் தெரிவிக்கக்கூடியதான வார்த்தைகள். மற்ற ஐஸ்வர்யங்களை விரும்பாமல் பரம புருஷார்த்தமாக இருக்கக்கூடிய பகவானை அடைவது எப்படி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றவை எல்லாம் அல்பம், மோட்சமோ நிரதிசய சுகம் என்பது இங்கு தெளிவாக சூச்சனம் செய்யப்படுகின்றது. இந்த இடத்துல யாதாத்மியம் அப்படின்ற இந்த சொல்லுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னால், தேசகால வரையறை இல்லாமல் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கக்கூடியதான சுவாபாவிகமான ஒரு ஆகாரத்தை உடையவன் யாரு? அந்த எம்பெருமான். அவாப்தி, அப்படிப்பட்டதான சர்வோத்கிருஷ்டமான அந்த ஏற்படக்கூடியதான பகவானை அடைதல் என்பதான அந்த ஆனந்தமாக அனுபவிக்கை அவாப்தி சப்தத்தினால சொல்லப்படும். சித்தி, அந்த அனுபவம் இருக்க பரிபூர்ண பிரம்மானுபவம், எல்லையற்ற ஒரு புருஷார்த்தமாக இருக்கிறபடியினால அவனை அடைவுதல் என்பது இந்த இடத்துல சித்தி அப்படின்னு சொல்லப்படுறது. இங்க ஞான கர்மா நிர்வர்த்தியா, இப்போ
முதல்ல இருக்கக்கூடியதான ஷட்கம், இந்த இடத்துல இரண்டாவது ஷட்கம். இப்போ முதல் ஷட்கத்திற்கும் இரண்டாவது ஷட்கத்திற்கும் இருக்கக்கூடியதான சம்பந்தமானது இங்கே தெரிவிக்கப்படுகின்றது. அதை அனுசரணம் பண்ணி இங்கே 7வது அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில் கீதா பாஷ்யத்தில் சாதிக்கும் பொழுது ஸ்ரீபாஷ்யக்காரர் முதல் 6 அத்தியாயங்கள் என்று சொல்லக்கூடியதான பிரதம சக்கத்தில் பரமப்பிராப்பியனாக இருக்கக்கூடியவனும் தோஷமில்லாதவனும் லோகம் எல்லாவற்றிற்கும் ஒரே காரணபூத்தனாக இருக்கக்கூடியவனும் சர்வத்தையும் அறிந்தவனான சர்வாந்தராத்மாவாக இருக்கக்கூடிய அப்பிரதிகதமான சங்கல்பத்தை உடையவனான உபய விபூதிநாதனாக இருக்கக்கூடியதான பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணனை மோட்சத்தில் அனுபவிப்பதற்கு உபாயமாக இருக்கக்கூடியதான பகவத் பக்தி யோகத்தை சொல்வதற்காக அந்த பக்திக்கு உபகாரகமாய் இருக்கக்கூடியதான ஆத்மாவினுடைய யதாவஸ்தித ஸ்வரூபத்தை பற்றியதான ஒரு ஞானத்தோட செய்யக்கூடியதான கர்மயோகானுஷ்டானத்தினால் உண்டான பகவானை அனுபவித்தல் என்கின்றதான ஜீவனுடைய யாதாத்மிய ஸ்வரூபத்தை தெரிவித்து அந்த யாதாத்மிய ஸ்வரூபத்தை பற்றி இருக்கக்கூடியதுமான சாட்சாத் சம்பந்தத்தை தெரிவிக்கக்கூடியதாக இருந்தது. அங்க ஜீவனுடைய ஸ்வரூபத்தை பற்றி முதல் ஷட்கத்தில் பார்த்தோம். ஜீவன் எப்படி இருக்க வேண்டும், கர்ம ஞான யோகங்களை எப்படியெல்லாம் அவன் அனுஷ்டானம் செய்ய வேண்டும், இதெல்லாம் அங்கே பார்த்தோம். அந்த அனுஷ்டானத்தின் மூலமாக பகவத் பக்தியானது அதிகரித்து பக்தி யோகத்தின் மூலமாக எப்படி பகவானை அடைய வேண்டும் என்பது இந்த அத்தியாயத்திலே சொல்லப்படக்கூடிய, இந்த ஷட்கத்திலே சொல்லப்படக்கூடியதான விஷயம். 2வது ஷட்கத்தினால பரபிரம்மமாக இருக்கக்கூடியதான பரமபுருஷனுடைய ஸ்வரூபமும் பக்தி சப்தத்திற்கு அர்த்தமாக இருக்கக்கூடியதான அந்த பரமபுருஷா, அந்த பரமபுருஷனாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனுடைய உபாசனமும் இந்த இடத்துல தெரிவிக்கப்படுகிறது. இதனால நமக்கு உணர்த்தப்படக்கூடியதான விஷயம் என்ன அப்படின்னால், சுவாமி ஆளவந்தார் பக்தி என்று சொல்லக்கூடியதான யோகம், அதுதான் பக்தி யோகம். யோக சப்தத்துக்கு கோஷத்தில் சொல்லப்பட்டபடி சன்னாகம், உபாயம், தியானம் அல்லது கூட்டம், கூட்டுதல், இது மாதிரியான அர்த்தங்களில் உபாயம் என்கின்றதான ஒரு அர்த்தத்தை இந்த இடத்திலே யோக சப்தமானது தெரிவிக்கின்றது. பக்தி யோகம் என்றால் பக்தி உபாயம் என்று பொருள். தியானம் அப்படின்னு யோக சப்தத்துக்கு மற்றொரு அர்த்தமும் சொல்லப்படுகின்றது. அந்த அர்த்தத்தை இங்கே தெரிவித்தாலும் கூட பக்தியாகிற தியானம் என்று விசேஷித்தும் பொதுவாகவும் பரஸ்பரம் ஒரு அபேதார்த்தத்தை இங்கே வைத்து கொள்ள வேண்டும். யோகத்துக்கு தியானம்னு அர்த்தம் கொள்ளலாம், அல்லது யோகத்திற்கு உபாயம் என்றும் அர்த்தம் தெரிவித்துக் கொள்ளலாம். பிரகீர்த்திதா பக்தி ஸ்வரூபம், அதனுடைய அங்கங்கள் யம, நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யாகார, தியான, தாரண, சமாதி என்று சொல்லக்கூடியதான அதனுடைய அங்கங்கள், அதற்கு விஷயமாக இருக்கக்கூடியதான பரபிரம்மம், அந்த பக்தியினுடைய பலன், இவையெல்லாம்
இந்த இடத்திலே பிரகீர்த்திதா நன்றாக சொல்லப்பட்டது என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். ஆக மத்தியமே ஷட்கே இமே விஷயாக போத்தியந்தே. அப்போ மத்தியமே பகவத் தத்துவ யாதாத்மிய அவாப்தி சித்தையே ஞான கர்மாபிநிர்வர்த்தியம் பக்தியோக பிரகீர்த்திதா என்பதாக 3வது ஸ்லோகம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன்.